பிக் பாஸ் சீசன் 8 பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆக இருக்கு. விஜய் சேதுபதி அவரு மாசா என்ட்ரி கொடுத்திருக்காரு. பிரதீப் அவருடைய ரீஎன்ட்ரி இருக்கா? பழைய போட்டியாளர்கள் எல்லாம் பிக் பாஸ் 8ல கலந்துக்க போறாங்களா? வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு சீசன் சொல்லலாம். ஏன்னா இந்த சீசன் கமல் சார் இல்லாம ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. அந்த வகையில இந்த சீசன்ல விஜய் சேதுபதி அவர் தான் சீசன் 8ஓட தொகுப்பாளர் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அந்த வகையில புதுச்சேரியில இப்ப பிக் பாஸோட ப்ரோமோ ஷூட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்களின் குரலாய் மக்கள் செல்வன் அப்படின்னு கூட ஏதாச்சும் தலைப்பெல்லாம் வச்சு இந்த சீசன் 8ஓட ப்ரோமோ வெளியிட இருக்காங்க. அதுவும் கண்டிப்பா 8ஆம் தேதி 8 மணி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி இந்த வீக்ல இந்த ப்ரோமோ வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில சீசன் 8க்கான வேலைகள் எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்கு. போன முறை ஸ்மால் பாஸ், பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி 2 வீடுகளா பிரிச்சு கொஞ்சம் கண்டென்ட் சுவாரஸ்யமா கொண்டு போக பார்த்தாங்க. அந்த வகையில இந்த முறை பழைய போட்டியாளர்களையும் கலந்துக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து டைட்டில் அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில போன முறை பிரதீப் அவரு ரொம்பவே ஆர்வத்தோட இருந்தாரு. அவர்னால டிஆர்பியும் ரொம்பவே அதிகமாச்சு. பிரதீப் அவருக்கு இந்த முறை இந்த சீசன்ல இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கமல் சார் போன சீசன்ல இருந்ததுனாலதான் பிரதீப் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க முடியாம போயிருச்சு. ஏன்னா கமல் சார் அதுக்கு சம்மதிக்கவே இல்ல. ஆனா டீம் கூட கமல் சார் கிட்ட பேசி பார்த்தாங்க. பிரதீப் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு எல்லாம் கூட நிறைய செய்திகள் வெளியாச்சு. அந்த வகையில இந்த சீசன்ல விஜய் சேதுபதி அவர் வந்திருக்காரு. சோ பிரதீப் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் ரீஎன்ட்ரி இருந்தா நல்லா இருக்கும் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் டைட்டில் அடிக்கணும் அப்படிங்கிற கனவோட பிக் பாஸ் குள்ள வந்தாரு. அது ஏதேதோ நடந்து அவர் பாதியிலேயே வெளியே போயிட்டாரு. சோ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களே வாய்ப்பு கொடுத்தாலும் பிரதீப் அவருக்கு கலந்துப்பாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பழைய போட்டியாளர்கள் சில பேரையும் கலந்துக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அப்படின்னும் பாதியில வெளியே போனவங்க, முதல் வாரத்துல வெளியே போனவங்க, அதாவது அந்த வாய்ப்பை அவங்களால சரியா பயன்படுத்திக்க முடியாம இருந்த போட்டியாளர்கள், அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்காமையே அவங்கள எவிக்ட் பண்ணி வெளியில அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க போட்டியாளர்கள் எல்லாம் மறுபடியும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில சீசன் 8ல யாருடைய பெயர் எல்லாம் அடிபட்டு இருக்கு அப்படின்னா சிவாங்கி அவங்க கலந்துக்க போறாங்க, அஸ்வின் அவரு கலந்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டிடிஎஃப் வாசன் அவருடைய பேரு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஆனா அவர் உண்மையா கலந்துப்பாரா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம சாலின் ஜோயா அவங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோபோ சங்கர் அவருடைய குடும்பத்தில இருந்து கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது யாருன்னு உறுதியா தெரியல. சோ இந்த மாதிரி லிஸ்ட் தாங்க இப்ப வெளியாகி இருக்கு. பழைய போட்டியாளர்கள் ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்தா யாரு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பிக் பாஸ் சீசன் 8க்காக நீங்க எவ்வளவு தூரம் வெயிட் பண்றீங்க? இப்பவே மாஸ் என்ட்ரி கொடுத்து பயங்கரமா ரெடி ஆயிருக்கு. விஜய் சேதுபதி அவருடைய ஒரு சில வீடியோக்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த சீசன் 8 பத்தி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிற கருத்துக்களையும் சொல்லுங்க. இன்னும் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.